அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. நாம் இப்போ ஒரு ராசிகளுக்குமான பொது பலன்கள், பொதுவான வாழ்க்கை முறை என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பலன்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பிற்கான ரகசியம் என்ன, இதெல்லாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடத்துல பார்க்க விரும்பும் நேயர்கள் திரையில் தெரிகிற ஜிமெயில் ஐடி contactasrealm@gmail.com என்ற முகவரியில் நீங்கள் முகவரிக்கு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சொல்வேன். இப்போ நம்ம சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது ராசி. அங்கே ஒளிஞ்சிருக்கிற நட்சத்திரம் கேது, மகம், பூரம், சுக்கிரனுடைய உத்திரம், 1ஆம் பாதம், சூரியன், கேது, சுக்கிரன், சூரியனுடைய ஸ்டார் சிம்மத்தில் தான் உட்கார்ந்துருக்கு. அப்போ முதல் திரிகோண வீடு காலச்சக்கரத்துக்கு அங்கே கேது. அப்போ சிம்மத்தில் பிறந்தவர்கள் வரப்பிரசாதம் மிக்கவர்கள், வரம்னே சொல்லுவேன். ஞானத்துக்கு அதிபதியான கேது, சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம், இது மூணுமே இணைந்த ஒரு அற்புத ராசி சிம்மம். சிம்மத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ராசி பற்றி பேச அப்படின்னா, தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா contactasrealm என்ற இமெயில் முகவரிக்கு நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக பார்த்து சொல்வோம். தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் பார்த்து சொல்லலாம். இப்போ நாம் சிம்ம ராசிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனுடைய ராசிங்க, நெருப்பு ராசி. நெருப்பு ராசி அப்படின்னா கோபம் கொஞ்சம் நிறைந்த ராசி, ஆனால் குணம் நிறைய இருக்கிற ராசியும் சிம்ம ராசி நேயர்கள் தான். ஆக சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குணம் மிக்கவர்கள், ராஜா போன்றவர்கள், ஞானக்காரன்கள். அதனால அவங்க எப்பவுமே ஆளுமை மிக்கவர்கள் சிம்ம ராசினியர்கள். மற்றவர்களுக்காக, தனது பிடித்தவர்களுக்காக எந்த அளவிற்கும் சென்று உதவி செய்யக்கூடியவர்கள் சிம்ம ராசினியர்கள், சிம்ம ராசிக்காரர்கள். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்துல மகம் இருக்கு, பூரம் இருக்கு, உத்திரம் இருக்கு. அப்ப சிம்ம ராசியில பிறந்த அன்பர்கள் ராசிநாதன் யாருன்னா சூரியன். நீதி, நேர்மை, ஆன்மீகம், தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், நாணயம், கரெக்டான விஷயமா நான் இப்படித்தான் அப்படின்னு கரெக்டா ரூட்டா கட் அண்ட் ரைட்டா சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் தலைவர்கள், தலைவிகள், முதன்மை குலதெய்வ ஆசீர்வாதம் உள்ள ராசி, இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். அப்போ சிம்மத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கனாவே ஒரு பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். 5ஆம் இடங்கிறது பார்ட்னர். அங்கே பாருங்க கேதுவை கொண்டு போய் உள்ள வச்சிருக்கான். அப்போ பாருங்க கர்மா பூஸ்டப் ஆகிற இடம், கர்மா ஒளிந்து இருக்கிற இடம் 5ஆம் இடம். ராகு கேது தான் நம்மளோட டிஎன்ஏ. அப்போ அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. அப்போ பார்ட்னர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அவர்களுக்கு பார்ட்னருடைய உடைய சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். மகம் அங்கே தான் இருக்கு. மகம் ஜெகமாலும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இவங்க அப்பா உழைப்பு உழைப்பு உழைப்பு, நேர்மை நேர்மை நேர்மை. முன்னோர்கள் எல்லாருமே நேர்மையாக வாழ்ந்தவர்கள் தான். நேர்மையாக வாழ்ந்து சொத்து சேர்த்தவர்கள் இவர்களுக்காகவே. இன்னாருடைய பையன், இன்னாருடைய பேரன் அப்படின்றது கன்ஃபார்மாக இருக்கும், இல்லாமல் போகவே போகாது. இது ஒரு பாயிண்டா. இவங்க ராசிநாதன் உச்சமாகிற இடம் 9ஆம் இடம்.
அது பாதகஸ்தானம். அப்ப தந்தை வழியில கலப்பு திருமணம், மதம் மாறியவர்கள், ஏன் இவர்களே யாராவது கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சு, முஸ்லீம் ஸ்கூல்ல படிச்சு, ட்ரஸ்ட் ஸ்கூல்ல படிச்சு அப்படின்னு சொல்ற வாய்ப்பு, வேற மத பள்ளியில படிச்சேன் அப்படின்ற சொல்றதுக்கு வேற காலேஜ் ஸ்கூல், ஏன் வேற மொழி பேசுற ஊருக்கு போய் படிச்சேன், ஃபாரின்ல போய் படிச்சேன், வேற ஊர்ல போய் படிச்சேன் அப்படின்னு இருக்கும். வேற ஸ்டேட்ல, வெளி மாநிலத்துல, வெளி மொழி பேசுறவங்களோடலாம் இவங்க படிச்சிருப்பாங்க. அப்ப எல்லா சான்ஸும் இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம், கன்னி வீட்ல. அப்ப 2ஆம் இடம்ன்றது என்ன? பேச்சு, கண்ணு. இப்ப இவங்களுக்கு பல் பிரச்சனை, கண் பிரச்சனை, பேசுறது திக்கி பேசுறது, லேட்டா பேசுறது, இல்ல ஓவரா வாய் பேசுறது இருக்கும். எங்க வம்சாவளியில யாராவது திக்கி பேசுறவங்க, லேட்டா பேசுறவங்க இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பேச்சு, கண் பிரச்சனை, கெட்ட பார்வை, தூர்வ பார்வை, கண்ணாடி போட்டேன், ஒரு கண்ணு மட்டும் தெரியல, ஒரு கண்ணு நல்லா தெரியுது. 2ஆம் இடத்துல புதன் உச்சம். இவங்க வருமானம் 2 தொழில், 2 இடத்துலையும் வருமானம் வரும். வருமானம் வந்து எப்பவுமே டபுள் இன்கம் வச்சவர்களாக இருப்பாங்க. 2 இடத்துல ஆபீஸ்ல இருந்து ஒரு பிசினஸையும் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஆளும் மிக்கவர்கள் சிம்ம ராசினியர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வெளிநாட்டு தொடர்பு நிறைய வைத்திருப்பவர்கள் சிம்மராசினியர்கள். வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டுல பிசினஸ் பண்றது, அந்த மாதிரி. முன்கோபம் அதிகம், வார்த்தையை விட்டு மாட்டிப்பாங்க. ஏன் கத்துறாங்க, ஏன் திட்டுறாங்கன்னு தெரியாது. கடைசியில் உட்கார்ந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க எதிரில் இருக்கிறவங்க. அதே போல் 2ஆம் அதிபதி நீசமாகிற இடம் வந்து 8ஆம் இடம். இவர்களுக்கு ஸ்கின் தொந்தரவு வரும், தோல் நோய், ஸ்கின். பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள். தன்னுடைய தெரிந்தவர்களுக்காக, உறவுகளுக்காக, தனக்கு நம்பிக்கையா பாத்திரமாக இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய பணத்தை வந்து நம்பி கொடுத்து நிறைய பணம் வராமல் போயிருக்கலாம். 3ஆம் இடத்துல போய் சூரியன் நீசம் ஆவார். 3ஆம் இடம்ன்றது முயற்சி, இடமாற்றம். அப்ப 2-3 இடம் மாறின இடத்துல எல்லாம் சில தோல்விகளை சந்திச்சு கொஞ்ச காலம் கழிச்சு ஜெயிச்சேன். முயற்சி ஸ்தானம். 4 தடவை 5 தடவை முயற்சி பண்ணாதான் அந்த வேலையே நடக்கும். நீசமாயிருச்சு 3ஆம் இடத்துல போய் அப்படின்னு சொல்ற இவங்க தந்தையாரே இடம் மாறி வந்தவர்கள் தான், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறது சூரியன் 9ஆம் இடத்தை பார்ப்பார். 3 இடமாற்றம், 9 அப்பா. அப்ப ஒரு கணக்கு, 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் 2ல உச்சமாகிறாரு, நேரா 8ஆம் இடத்துல நீசமாகிறார். 2-8 தொடர்பு. 2ஆம் இடம்னா பல்லு, கண்ணு, ஸ்கின்னு, இதெல்லாம் வந்து ஹெல்த் பிரச்சனை. அதே போல இவங்களுக்கு வந்து பாதிப்பு. ஸோ மேக்சிமம் சிம்மராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி, ராசிதிபதி போய் 3ஆம் இடத்துல நீசமாகி 9ஆம் இடத்தை, பாதகஸ்தானத்தை பார்க்கிறார். சுகாதிபதி யாரு? செவ்வாய். அவன் வந்து 12ல உச்சம் நீசமாகிறான். 12ஆம் இடம்ன்றது மருத்துவமனை, 4ஆம் இடம்ன்றது ஹெல்த். ஏதாவது ஹெல்த் டிஸ்டர்ப் இல்லாத சிம்மராசி காரர்களே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன இடைஞ்சலை சொல்லிட்டே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை பூரா. மருத்துவ பிரச்சனைகள். சில மனைவி கணவன் ஒற்றுமையில கசப்பு இல்லாத சிம்மராசிக்காரர்களே நீங்க வந்து பார்க்க முடியாது. 95%, 90% கணவன் மனைவியிடையே ஒரு கசப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். அம்மா அப்பா வந்து நிறைய பேருக்கு வந்து இள வயதிலேயே தவறி இருப்பார்கள். அதனால வந்து சில சிம்மராசி நேயர்களுக்கு அப்பா அம்மாவுடைய ஆதரவு சின்ன வயதிலே வந்து அவர்களுக்கு இழந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இவர்களுக்கு வாழ்க்கை வந்து பெரும் போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். நிறைய காலகட்டங்களில் இவங்க தனியாக தான் போராடுற மாதிரி இருக்கும். குழந்தைகளே உலகம்னு இருப்பாங்க, குழந்தைகளே உசுர். ஆனால் ஒரு 2-3 இவங்களுக்கு சில டைமில் வந்து குழந்தை வந்து அபார்ஷன் ஆகி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் மைனஸ்னா எப்படின்னா, அளவுக்கு அதிகமான கோபம். அது வந்து அன்புனாலையும் ரொம்ப தனக்கு பிடித்தவர்கள் மேலே இருக்கிற மிகுந்த அக்கறையினாலும் தான் வரும். 6ஆம் இடத்துல நீச்சமாகிற குரு. 6 வியாதி, 12 மருத்துவமனை, 8ஆம் இடம்னா குறை பிரசவம், போராட்டம். அப்போ இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பாருங்க, பெண்ணாக இருந்தால் இவர்களுக்கே வந்து குறை பிரசவம் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு.
மனைவிக்கு இல்லைன்னா அக்கா தங்கச்சிக்கு, அப்படி யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து குறை பிரசவம் இல்லை பிரசவ ரீதியான சில தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆக சிம்ம ராசிக்கு இதெல்லாம் வந்து ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். இவர்களுக்கு வந்து சிறு வயதில் தாய் தந்தை இழக்கக்கூடிய சில சிம்மராசி நேயர்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா இவங்க வந்து வாழ்க்கையில் பிற்பகுதியில் நல்லா வாழ்வாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, நல்லா போராடி வாழ்க்கையில் வந்து பிற்பகுதி வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை வந்து போராட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சிறிய மெஜாரிட்டியான சிம்மராசினியர்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா 40 வயசுக்கு மேலே தான் இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா சகல விதமான வசதிகள், வாய்ப்புகள், சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிம்மராசி ரேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறத விரும்ப மாட்டார்கள். அவங்க வந்து நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்து காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குற சிம்மராசி நேர்களை நிறைய பேர் தெரியும். அவங்களால வேலையை முடிக்காமல் தூங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வேலையில் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இதுவாக தான் இருப்பாங்க சிம்மராசி நேர்கள். சிம்மராசி நேர்கள் வந்து காரத்தை தன்னுடைய உணவில் வந்து காரம், அதீத உப்பு, எண்ணெய் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா பிற்பகுதியில் அதனால் உடல் தொந்தரவுகள், உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்னொன்று, அவங்க வந்து நிறைய இடங்களில் சம்டைம்ஸ் ஈகோ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கலாம். அந்த மாதிரி தடத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்த்து ஏன் அந்த மாதிரி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, ஏன் நாம் உங்களுடைய இதுவை வந்து விலக்கிட்டிங்கனாவே நிறைய விஷயங்களில் பிரச்சனை வராமல் இருக்கும். கணவன் மனைவியிடையே அனுசரித்து போட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகள் இடத்துலையும் நீங்கள் எப்பவுமே அன்பாகவும் ரொம்ப அதீத அன்பாகவும் இருப்பீர்கள். அது காலப்போக்கில் அவங்களுக்கு விளங்கும். ஸோ சிறு வயதில் அவங்க சின்னவங்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய அன்பு அவர்களுக்கு பெரிதாக புரியாமல் இருக்கலாம். அதனால் சிறிய சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இல்லை மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் போக போக அவங்க கண்டிப்பாக இது பண்ணுவாங்க, பெட்டராக ஆகுவாங்க. நீங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி இதுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவபெருமான். நீங்கள் சிவபெருமான், ஏன்னா சிவனுடைய வழிபாடு இது வந்து உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு நல்ல அனுகூலத்தை குடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக மொத்தம் சிம்மராசி நேயர்களுக்கு பொதுவான வாழ்க்கை பலன்களை நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட லக்னம் எப்படி இருக்குது, உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த பலன்கள் வந்து மாறுபடும். இதில் எந்தெந்த சொன்னதில் எதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்னொன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, கணவனோ மனைவியோ இல்லை தாய் தந்தை யாரோ ஒருத்தர் வந்து நிறைய நாளாக ஒரு ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுனால பரம்பரையினால் வரக்கூடிய வியாதிகள், இது வந்து எல்லாமே இருக்கலாம். டெய்லி பிஹேவியரல் இதுவில் வந்து வரக்கூடிய வியாதிகள் நிறைய வந்து யாரோ ஒருத்தருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய குடும்பத்தில். இது ஏன்னா கேதுனுடைய ஸ்தாரம் வாங்கியிருப்பாங்க, கேதுனுடைய நட்சத்திரங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். இது மேற்கொண்டு சொன்னது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பலன்கள் மாறுபடும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை என் இடத்துல பார்க்க விரும்பும் நேயர்கள் contact@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சிங்கன்னா நம்ம பார்த்து சொல்லுவேன். சொன்னதில் எதெல்லாம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.